இனிய வணக்கம் உறவுகளே. இன்றைய தலைப்பு என்னவென்றால், சர்வதேச மாணவர்களுக்கான விதிமுறைகள் கனடாவில் 2026 மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன. இதை பற்றி ஏற்கனவே நாங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தோம். இருந்தும் இன்றைய நிலையில் என்னென்ன மாற்றங்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது, சர்வதேச மாணவர்கள் வெளிநாட்டிலிருந்து வரும்பொழுது அவர்கள் கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் யாவும் முறையான ஆவணங்கள், உண்மையான ஆவணங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பெரிய முக்கியமான கருத்து. அதாவது, நீங்கள் பொய்யான வங்கி கூற்றுகள், பொய்யான ஸ்பான்சர், பொய்யான பாடசாலை, பொய்யான பாடநெறிகளை பற்றி நீங்கள் ஏதாவது கொடுத்தீர்களே ஆனால் குடிவரவு அதிகள் மற்றும் குடியுரிமை கனடா அந்த பத்திரங்களை, ஆவணங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. இதனால் உங்களுக்கு பின்விளைவுகள் கூடுதலாக இருக்கும். அதுவே உங்களுக்கு மாணவர்களுக்கான விசா அனுமதி தடை செய்யப்படலாம். அதனால் ஏஜென்ட் சொல்லலாம், நான் உங்களுக்கு எல்லாம் விசா எடுத்து தருவேன், நீங்கள் எல்லாம் வரலாம், இதெல்லாம் உண்மையான பாடசாலை எல்லாம் என்று சொன்னார்களே. ஆனால் தயவு செய்து அவர்களை நம்பி நீங்கள் மோசம் போக வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய முறை என்னவென்றால், உங்களால் இயன்ற அளவு இந்த பாடசாலைகள் எல்லாம் நிரந்தரமானவையா, உண்மையானவையா, மற்றும் இவைகள் அந்த பாடநெறிகள் மட்டுமின்றி எல்லாவற்றையும் விவரமாக அறிந்து செயற்பட வேண்டியது உங்களது கடமையாகும். சர்வதேச மாணவர்களுக்கு படிப்புக்கு அனுமதி 2026 வரைக்கும் இருக்கின்றது. அதே வேளையில் இந்த கோர்சஸ், அதாவது நிரந்தரமான உண்மையான பாடசாலைகள், பாடநெறிகள், இவைகள் எல்லாம் முக்கியமானவையாக கருதப்படுகின்றது. மற்றது பகுதி நேர வேலைகள். சர்வதேச மாணவர்கள் இங்கு படிக்க வந்து பகுதி நேர வேலைகள் செய்வதற்கு சில மனத்தியாளங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த கொடுத்த நேரங்கள் மாத்திரம்தான் நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் அந்த கொடுத்த நேரங்களால் வரும் வருமானங்கள் உங்கள் வாழ்க்கை செலவுகளுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். அதை மட்டுமன்றி உங்களுக்கு மேலும் இங்கு உங்கள் படிப்பை முடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை செலவுகளுக்கான பணங்கள், நிதி இருக்கின்றதா என்பதையும் இனிமேல் கனடா அதை அவதானித்து கொண்டு தான் இருக்கின்றது. மற்றும்படி வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் சந்தை தேவைக்கு ஏற்ப அனைத்து படிப்புகளும், அதாவது PGWP கிடைக்காது. PR எல்லாவற்றுக்கும் ப்ராப்ளம், அதாவது பிரச்சனைகள் வரலாம். ரிஸ்கை நீங்கள் எடுக்க வேண்டாம். கொலிஜ் சேஞ்ச் ரூல், அதாவது பாடசாலைகள் ஒரு பாடசாலைக்கு விண்ணப்பம் செய்து கனடாவுக்கு வந்து பின்னர் இன்னொரு பாடசாலை உங்களுக்கு பிடிக்காத, நீங்கள் முதல் விண்ணப்பித்த பாடசாலை விருப்பமில்லாத இன்னொரு பாடசாலைக்கு நீங்கள் போவீர்களே ஆனால் அந்த பாடசாலையை நீங்கள் திரும்ப கனடாவுக்கு விசா அப்ளிகேஷன் செய்து விசா எடுத்து திரும்ப வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. மற்றும்படி PGWP வேலை வாய்ப்பு மற்றும் தொழிலாளர் சந்தை வேலைகளுக்கு ஏற்ப அனைத்து படிப்புகளும் சில பிரத்யோக மற்றும் தனியார் துறை பாடசாலைகள் கொடுக்கின்றன. ஆனால் அங்கு நீங்கள் படித்தீர்களே ஆனால் சில வேளைகளில் உங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கிடைக்காது என்பதை அறிய தருகின்றோம். மற்றும் இவற்றை நீங்கள் தெளிவாக வடிவாக ஆராய்ந்து கரண்டீட் விசா, கரண்டீட் ஜாப் என்று சொல்கின்ற ஏஜெண்டை நம்பாது கவர்மெண்ட் ஆஃப் கனடா தான் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தருகின்றது, உண்மையான தகவல்களை தருகின்றது. எனவே உண்மையான தகவல்களை கொண்டு நீங்கள் உண்மையான ஆவணங்களை சமர்ப்பித்து வந்து உங்கள் பாடசாலைகள் படிப்பை முடித்து ஏழுமானால் உங்கள் இங்கே கனடாவில் தங்குவதற்கான வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.